வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவிக தலைவர் விஜயின் திருப்பூர் பிரச்சாரத்திற்காக பெருமாநல்லூர் நாள் ரோட்டில் காலை முதலே தொண்டர்கள் திரள ஆரம்பித்தனர். விஜய் 4 மணிக்கு பிரச்சாரம் செய்வார் என்று கூறியிருந்த நிலையில் 10 மணிக்கே கூட்டம் கூட துவங்கியது. ஒரு கட்டத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. கொளுத்தும் வெயிலில் நீண்ட நேரம் நிற்க முடியாமல் பெண்கள் பலரும் கொத்து கொத்தாக மயக்கம் போட்டு விழுந்தனர். விஜய் வரும் முன்பே நிறைய பேர் மயங்கி விழுந்தனர். இளம் பெண்கள்தான் அதிகம், ஆண்களும் சிலர் மயங்கினர். சரிந்து விழுந்தவர்களை போலீசாரும் தொண்டர்களும் சேர்ந்து ஆம்புலன்ஸில் ஏற்றும் காட்சிகள் நெஞ்சை உலைக்கின. கூட்ட நெரிசலில் தற்பொழுது வரை மயக்கமடைந்துள்ளனர். அனைவருமே அதாவது நன்றாக உள்ள சூழ்நிலையிலும் இருப்பினும் அவர்கள் மருத்துவமனைக்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்று வருகின்றனர். தொடர்ந்து இங்கே கூட்ட நெரிசலானது அதிகரித்து குழந்தைகளுடன் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது என்று போலீசார் கட்டுப்பாடு விதித்துள்ளனர். அதையும் மீறி வந்த பெண்கள் பலர் குழந்தைகளுடன் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டனர். அவர்களையும் தன்னார்வலர்கள் மீட்டனர். முன்னதாக விஜயை வரவேற்க கணியூரில் காத்திருந்த கோவை சூலூர் தொகுதி வேட்பாளர் சுகுமாரும் மயங்கி விழுந்தார். அவரது ஆதரவாளர்கள் தண்ணீர் தெளித்து ஆசுவாசப்படுத்தினர். பல கட்டுப்பாடுகள் இருந்தும் அதை மீறி விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் தொண்டர்கள் இப்படி கூடுவது தொடர்கதையாகிவிட்டது. பல அசம்பாவிதங்கள் நடந்தும் அதை பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வருகின்றனர். விஜய் வாகனம் பின்னாலேயே தொண்டர்கள் அணிவகுக்கின்றனர். ஒன்வேயில் எதிர்ப்புறமாகவும் மின்னல் வேகத்தில் விஜய் வாகனத்தை துரத்துகின்றனர். இதனால் பல விபத்துகள் நடந்தும் இந்த மாற்றமும் வரவில்லை. கோவை டு திருப்பூர் வரை விஜய் சென்றபோது அவருடன் பல வாகனங்கள் அணிவகுத்து சென்றதும் தொண்டர்கள் அத்துமீறி விஜய் வாகனத்துடன் செல்ஃபி எடுக்க முயன்றதும் பதற வைத்தது.